ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோமைக்கு குருமார்கள் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைவரின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறோம். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணபவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 31ஆம் நாள், கிழமை, செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை இதில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷம். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். கொடுக்க வாங்க சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத எல்லா தனவரவுகளும் உண்டாகும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். சகோதரர்கள், நண்பர்களால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படலாம். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படலாம். குழந்தைகள் நலனில் அக்கறம் தேவை. பெண்கள் உங்களை மனமறிந்து நடந்து கொள்வார்கள். ஊழியர்களிடம் பக்குவமாக நடக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. ரிஷபம். இவர்களுக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணவழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். தாயின் நலனில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். சிலர் வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த லாபங்களை பெறலாம். தொழிலில் சக ஊழியர்கள், அடிமட்ட ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் இவர்களால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. சில பேர் பெண்களுக்காக அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திப்பார்கள். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சகோதரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. போட்டிகளை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். இவர்களுக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். போட்டிகளை தவிர்க்கவும். நல்ல தகவல் வர தாமதமாகும். தொழிலில் அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். சக ஊழியர்கள், அடிப்பட்ட ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். கடகம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நண்பர்கள், சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களுக்கு திறமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை தேடி வருவார்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சிம்மம். மனதில் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டு இருக்கும். எதையும் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீர்கள். மனம் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும். மனம் விரக்தியாக இருக்கும். தனிமையை நாடும். குழப்பத்தை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் மனம் அமைதி பெறும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை மட்டும் செயல்படுத்தினால் போதும். சான்ஸ் எடுக்கக்கூடிய அல்லது ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலைகளை இன்று எடுக்க வேண்டாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் சிறு தடைகள், அதுவும் அரசு விஷயத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். ஊழியர்களிடமிருந்து பிரச்சனைகள் வரும். இவர்களையெல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி.
உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். பேசி பேசி என்ற காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு கூடும், அதிகாரிகள் ஆதரவு பெருகும். இருந்தாலும் வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும், பணி அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நண்பர்கள் உதவியுடனும் அதிகாரிகள் ஆதரவுடனும் அதையெல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். ஊழியர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களிடம் கவனம், கண்ணியம், கட்டுப்பாடுடன் பழகுவது நல்லது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு வரும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். துலாம், எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தகுதிக்கு மீறிய விருப்பங்களாக இருக்கும் பொழுது, அதை எதிர்ப்புகள் வரும் பொழுது பிடிவாதமாக அதை செயல்படுத்தி அதில் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனால் பின்னால் அதற்கு வேறு விளைவுகள் வரும் என்பதை மனதில் நினைத்தால் அதை செய்ய மாட்டீர்கள். ஆகவே தகுதியில்லாத விருப்பங்களை தவிர்த்துவிட்டு தகுதியான விருப்பங்களை மட்டும் தேர்வு செய்து அதை செயல்படுத்துங்கள். வெற்றி உங்களுக்கே. அதிலும் வெற்றி தான். இந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெண்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் பணி அழுத்தம் அதிகரிப்பதா என்று தவிர்க்கவும். ஊழியர்கள், சக ஊழியர்கள் ஒத்துழையாமை இன்றைக்கி அதிகரிக்கும், சமாளிக்க வேண்டி வரும். குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் சில சங்கடங்கள் வந்து போகும். தாயாரால் அனுகூலம், தாய் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். இறை வழிபாடு மன அமைதியை தரும். விருச்சிகம், நீண்ட நாளாக உதாசீனப்படுத்திய நண்பர்கள், அதிகாரிகள் எல்லாரும் உங்கள் திறமையை மதித்து உங்கள் உதவியை தேடி உங்களை நாடி வருவார்கள். உங்களுக்கு சமூக அந்தஸ்து கூடும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். ஊழியர்கள், சக ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளிடம் கவனம், கண்டிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களான அனுகூலங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு அல்லது திறமையை அறிமுகப்படுத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களால் லாபம் உண்டு. அதுவும் உறவினர்களிடம் கோபதாபத்தை குறைத்து கொண்டு நண்பர்கள் போல் பழகினால் அவர்களும் உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக, அதாவது எதிர்வினையாக நல்லதையே செய்வார்கள். ஆகவே உறவினர்கள் நல்லவர்களாக இருப்பதும் கெட்டவர்களாக இருக்கும் நீங்கள் செய்யும் வினையில் தான் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டால் உறவினர்கள் நல்ல விதத்தில் உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். நீங்களும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளிடம் அதிகாரப்போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் அதிகமாக வேலை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களின் உழைப்பு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே அவர்களை எந்த விதத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று அதுக்கு தகுந்தால் உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். அதை விட்டு விளையாட்டுக்காக ஏதாவது செய்ய போய் விடையை தேடிக்கொள்ளாதீர்கள். தனுசு, வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அதற்காக பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்பட்டால் அதையெல்லாம் திறம்பட செய்து இந்த மாற்றங்களை செய்து தொழிலில் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். முதலீடுகளை அதிகரிப்பீர்கள். முதலீட்டினால் வரக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும். அரசு விஷயத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். ஊழியர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடு நன்றாக இருக்கிறது. எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் என்று ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஓவர் நைட்டில் ஒபாமாங்கிற மாதிரி ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க. அதில் போய் மாட்டிக்காதீங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய வட்டி, நியாயமாக கிடைக்கக்கூடிய முதலீடுக்கு வரக்கூடிய வருமானத்தை மனதில் வைத்து செயல்பட்டாலே உங்களுக்கு போதுமானது. அதிக ஆசை அதிக துன்பத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். தாய் வழி உறவினர்களால் அதிர்ஷ்டம் உண்டாகும், அனுகூலம் உண்டாகும். தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும். மகரம், பேசி என்ற காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அரசு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். ஊழியர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் இந்த நாள் எளிதில் கடக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். கும்பம். உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு கூடும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அரசு விஷயத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். ஊழியர்கள் சக ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். நண்பர்கள் சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். பெண்களிடம் கவனமாகவும் கண்ணியமாக நடந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாகிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் பணி அழுத்தம், பணி சுமை அதிகரிக்கும். மனம் விரக்தி அடையும். மன அழுத்தங்கள் கூடும். தாய் வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். அவர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். ஆனால் அவர்களிடம் விளையாட்டுக்காக கூட ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் அவரிடம் யதார்த்தமாக பாசமாக பழகுங்கள். மீனம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு நன்றாக இருக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை திறம்பட செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிப்பீர்கள். வீண் விமர்சனங்களை, வீண் படைகளை புறந்தள்ளிவிட்டு கடமையை கண்ணாயினார் இருந்து காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். தாய் வழியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பணி அழுத்தம் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் சரி செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு விரயத்தை தந்தாலும் பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதோடு இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் எந்நாளும் எல்லோருக்கும் இனிய நாளாயாமே என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சகல சௌபாகளையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இங்கனம் இது இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சரணபாய நமக.